குடியாரன் குடியாரன் குடியாரன்னு சொல்கிறோமே, அதை அப்படி சொல்லக்கூடாது. அதாவது மதுப்பிரியர்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல அப்படியே அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது இந்த சொசைட்டி. பாருங்க, 2க்கு என்ன வித்தியாசம்னாக்கா, உண்மையிலேயே அதுக்கு என்ன பேருன்னு சொல்கிறதுன்னு கேளுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, குடியாரனும் இல்லை, மதுப்பிரியர்களும் இல்லை. உண்மையான டயக்னோசிஸ் மருத்துவ நோய் கணிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, குடி வெறி நோய். அப்படி இருக்கப்ப எப்படி பிரியர்களா எப்படி ஆவாங்க பாருங்க. ஒருத்தர் இருக்கிறார், அவங்க மனைவி மேல பிரியமா நடந்துக்கிறாரு. இது இயற்கைக்கு முரணாமல் இல்லாமல் இருக்கா? அப்ப இது பிரியம்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இதே பார்க்குற பெண்களோடலாம் போகணும்னு நினைக்கிறாரு, ஒரு ஒரு காமத்தை வெளிப்படுத்துறாருன்னு வச்சுப்போம். அதை வெறின்னு சொல்லுவோமா, பிரியம்னு சொல்லுவோமா? அதாவது இயற்கைக்கு ஒவ்வாத ஒன்று எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெறின்னு சொல்லுவோம். அப்போ இது வெறி தான், குடி வெறி நோய். பிரியம் அப்படிங்கிறது நல்லது செய்யக்கூடியது தான் பிரியம். வெறிங்கிறது நிச்சயமாக கெடுதல் பண்ணக்கூடியது தான். மொத்தம் இந்த குடி வெறியை தவிர்த்தோம்னா நிச்சயமாக நன்மை மட்டும்தான் பயக்கும் இந்த சமுதாயத்துக்கு. இதுதான் இதுக்கான டயக்னோஸ். அதனால தான் பார்த்திங்கன்னா அதை விட மேம்பட்ட வார்த்தை தான் குடியாரல்ன்றது. நம்ம இப்போ சமுதாயத்தில் சொல்லிகிட்டு இருக்கிற குடி பிரியல்ன்றது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் கார்னராக இதை டீல் பண்ணுற மாதிரி, சாஃப்ட் கார்னரில் ஒரு அபத்தமான ஒரு விஷயம். அதனால் ஒருபோதும் நல்லதுக்கு பின்னாடி போவோம், நல்லதுக்கு துணை நிற்போம். இந்த மதுப்பிரியன்னு சொல்லி அவங்க பண்ணுற தப்பையே நியாயப்படுத்துகிற மாதிரியும், அது வசதியானதாக ஆக்குற மாதிரியும், மற்ற செய்யாதவங்கள கீழ்ப்படுத்துறது மாதிரியாகவும் ஆகிற போக்கு தான் நிச்சயமாக கண்டிக்கத்தக்க ஒன்று. குடியை பற்றி நிறைய மித்து இருக்குது. அதாவது குடிக்கிறதுக்காண்டியே அந்த மித்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா, நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாச்சுன்னா நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மித்து. எப்படி சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாமல் பட்டினியாக கிடந்தாலும் சரி, வயிற்றுக்கு தான். அதில் இந்த தாய்மாரெல்லாம் பார்த்திங்கன்னா, என் பையன் எங்கே குடிச்சு வந்தாலும் சரி எப்படியாவது முழிச்சிருந்துங்க, வயிற்றுக்கு சாப்பாடு போட்டுருவீங்க, அதனால் அவனுக்கு எதுவும் இது இல்லாமல் பாதுகாத்துட்டு இருக்கிறேங்க அப்படின்னு பெருமை வேறு மனைவிகளுக்கு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஃபாரின் சரக்கு சாப்பிட்டா நல்லது, கல் குடித்தா நல்லது, ஒத்த மரத்து கல் குடித்தா நல்லது, வீட்லேயே செஞ்ச ஒயின்னா நல்லது அப்படின்னு எதுவுமே இல்லை. எல்லாமே கெட்டது தான். ஆள்கால்னு எங்கே இருந்தாலும் அது கெடுதல் மட்டும்தான் பண்ணும். அப்புறம் கொஞ்சமாக சாப்பிட்டே இருந்தால் நல்லது, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இருந்தால் நல்லது. அப்புறம் ஹார்ட்டுக்கு நல்லதாம்மா, ஹார்ட் அட்டாக்கே வராதாம்மா. அப்புறம் பீர் சாப்பிட்டா நல்லது, ஒயின் சாப்பிட்டா கலர் ஆகிரும், பீர் சாப்பிட்டா குளிர்ச்சியாகி கிட்னி ஸ்டோன்லாம் போயிடும், ட்ரிங்க் சாப்பிட்டாக்கா நல்லா தூக்கம் வரும், ட்ரிங்க் சாப்பிட்டாக்கா நல்லா டயர்டெல்லாம் போயிடும், அப்புறம் பார்த்திங்கன்னா தைரியம் வரும், ஆண்மை பெருகும், நல்லா மனைவியோட நல்லா சேர்ந்துருக்கலாம். இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்கு புருடாக தான், எதுவுமே உண்மை இல்லை. ஸோ குடின்னு வந்துருச்சுன்னா அது எண்டு காடு போகிறதுக்கு தான் வந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு எந்த மாற்றம் கிடையாது. அதுலேயும் பழித்துக்கு போடுவான் பாருங்க, டாக்டர் மேலே போடுவான் பார்த்துங்க. கொஞ்சமாக சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு எங்கள் டாக்டரே சொல்லியிருக்காருங்க. எந்த டாக்டர் அப்படி சொன்னார் இந்த காலத்தில்? இவனுக்கு தேவைன்னா டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்ட மாதிரியும், இவருக்கு வேணும்னா வேண்டியது தூக்கி போட்டுக்கிறது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி குடியை நிறுத்துறதுக்கான ஒரு உலகமாக ஒரு மித்து ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அதாவது எப்படியாவது குடிக்க வச்சிடணுன்றதுக்காண்டி தான் இந்த மித்தை கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல, அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. பாருங்க, டக்குன்னு நிறுத்திடாதப்பா, நிறுத்தினேன்னா ஏதாவது வந்துடும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மித்து இருக்குது. அது எங்கேயுமே இல்லை, யாருமே இல்லை, எந்த புக்லேயும் இல்லை, எந்த டாக்டரும் சொல்கிறதில்ல. ஆனால் அப்படி சொல்லிட்டாங்க, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திருக்கேன், முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் இன்றைக்கி தேதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தின ஒரு ஆள் கூட்டுவாங்க பார்ப்போம். அப்படி இல்லவே இல்லை. விடணும்னா ஒரு செகண்டில் விடணும். பாருங்க, ஒரு 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 நாளை வச்சுக்கிட்டு மண்டேலேருந்து நான் விட்டுறேன், அப்படி 1ஆம் தேதியிலேருந்து விட்டுறேன் அப்படின்னாலோ, அல்லது இந்த கடைசி பாட்டில் இருக்குல்ல இதை குடிச்சிட்டு முடிச்சிடறேன் அதோடு விட்டுறேன் அப்படின்னு சொன்னாலோ, அது அந்த கேப்பை வச்சுக்கிட்டு அது நம்மளை முடிச்சிருமே ஒழிஞ்சு நம்மளை அதுக்கு வாய்ப்பே கொடுக்காது. சரிங்களா? எதிரியை அவனுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டு நம்ம பொறுமையாக துப்பாக்கி எடுத்து லோட் பண்ணி சுடுறது வரைக்கும் அந்த எதிரி சும்மா இருப்பானா? அவன் சுட்டுட்டு போயிடுவான். ஸோ அப்போது இந்த டக்குன்னு தான் விடணும். இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலை குடிச்சு நிறுத்தக்கூடாது. யாருக்கா கொடுத்து நிறுத்தலாம் கூட நினச்சா கூட அது முடிச்சிடும். அப்போ அதை உடச்சிட்டு நிறுத்துங்க, அப்போ தான் நிறுத்த முடியும். அதே மாதிரி நல்ல நாள் தராங்க, இன்றைக்கி நிறுத்துங்க, அதுதான் நல்ல நாள். ஒரே ஒரு லாஜிக் மட்டும் சொல்லுவோம். அப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தணும், அப்போ தான் நல்லதுன்னு சொல்கிறவங்களுக்கானது.
ஆரம்பித்தோம்ல ஒரு நாள் ஆரம்பித்தோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தா தான் நல்லதுன்னு ஏதாவது கணக்கு போட்டோமா, டபக்குன்னு ஒரே நாள் எகிரி குதிச்சு அன்றைக்கே சரக்கு சாப்பிட ஆரம்பிச்சு, அன்றைக்கே வந்து குரங்கு படல் போட்டு அன்றைக்கே எல்லா வித்தையும் காமிச்சோமா இல்லையா? அப்போது இந்த நிறுத்தத்துக்கு மட்டும் என்ன அந்த ரூலு? கெட்டதுக்கு வந்து நல்லதுக்கு வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டவங்க, கெட்டதுக்கு ஒரு ரூல்ஸ் போடணுமா போடக்கூடாதா? அப்போ குடிக்க ஆரம்பிக்க முன்னாடி இப்படிலாம் பண்ணியிருந்துருக்கணும்னு ஏதாவது ரூல் இருக்கதா இல்லையா பாருங்கள். எதுவுமே இருக்காது. ஏன்னா இது எப்படியாவது இவனை குடிக்க வைக்கணும்னு தான் இந்த சமுதாயம் துடிச்சிட்டு இருக்குது. இந்த குடிக்கிற தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துகிற 3 முக்கியமான விளைவுகள் அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, சோசியல் எஃபெக்ட், எக்கனாமிக்கல் எஃபெக்ட், பர்சனலாக எமோஷனல் எஃபெக்ட், இப்படி 3ஆக பிரித்து பார்க்கலாம். சோசியல் எஃபெக்ட்னா குடினால் வரக்கூடிய சோசியல் ப்ராப்ளம்ஸ். முதல் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பின்மை. ஒரு ஒரு குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுட்டு ஒரு கும்பல் இருக்குது, அது வழியே ஒரு பெண் போக முடியுமா? ஒரு பெண் கூட்டமே போக முடியுமானா, ஏன் பெண் போலீஸே போக முடியுமானா கேள்விதான். ஏன் வந்து சாதாரண பசங்களை கூட தான் போக முடியுமா அப்படின்னா அதுவும் கூட தான் பிரச்சனை. இப்போ அந்த பக்கம் ஆளுகள் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுருக்காங்க, இப்போ அந்த பக்கம் போகாதுப்பா அப்படிங்கிறது. அப்புறம் க்ரைம் சென்டராக வந்து அந்த இடம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ ப்ரோவாக் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. போதை பத்தலைன்னா காசுக்காண்டி இது திடீர் வழிப்பறி, அப்புறம் அடிதடி கொலை நடக்கிறது, அந்த இடத்த வந்து மோசமானதாக்கிறது, திடீர் கற்பழிப்பு, அதெல்லாம் வந்து டக்குன்னு ப்ரோவாக் ஆகிறதுனால வரக்கூடியது. பிளான் பண்ணி வந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அதுலேயும் வந்து ஆள்கால் அதில் பின்புலத்தில் இருந்தாலும் இருக்கிறது தான். ஆனால் இப்படியானது கூட உண்டு. அதாவது எது நம்பகத்தன்மையிலே இருக்காத ஒரு சொசைட்டியை இந்த குடி வந்து உண்டாக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். எத்தனையோ கிரைமுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த குடின்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் சோசியல் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். குடினால் வரக்கூடிய எக்கனாமிக்கல் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் இது பாதிப்பு உண்டாக்குதானா நிச்சயமாக உண்டாக்குது. அதாவது தனிநபருக்கு வந்து வெட்டியாக வந்து காசெல்லாம் தொலைச்சிட்றான் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க போகாமல் வந்து விட்டுறான், அல்லது சம்பாதிக்கிறதுல கவனம் இல்லாமல் விட்டுறான் அப்படின்னு பார்த்தா கூட, இப்போ இப்படி பார்ப்போமே, ஒரு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது ஒரு ஒரு வேலை தருபவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, வேலை பெறுபவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. வேலை தருபவருக்கு வந்து என்ன வேணும்? நல்ல குவாலிட்டி ஆஃப் ஒர்க் பண்ணணும், அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். அது மாதிரி நிறைய லேபர் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுத்து வச்சுட்டு இருப்பார், 2 நாள் வேலை செய்ய 3 நாள் ஓடி போயிடுவாங்க. அப்போ அவருக்கு தான் ப்ரெஷர். அதனால் வந்து நார்த் இந்தியா லேபரை நாடுறது, அவனும் குடித்தாலும் மாட்டிக்கிறது, இப்படி அவங்களுக்கு எத்தனை ப்ரெஷர் இருக்கோ அது எல்லாத்துக்கும் காரணமாக வந்து இந்த குடி தான் வந்துடுது கடைசியாக. சரி, அப்புறம் வேலையை பெறுபவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் மட்டும், அல்லது என்றைக்கு சம்பள நாளோ அதுக்கு அடுத்து 2 நாளுக்கு வேலைக்கு போகிறதில்ல. இதுவும் தானே பாதிப்பு. அப்போது அந்த அந்த நபர் மீது இருக்கிற நம்பகத்தன்மையும் குறைஞ்சி போயிடுது. 2வது வீட்டுக்கு கிடைக்க வேண்டிய சம்பாத்தியமும் குறைஞ்சி போயிடுது இல்லையா. அதெல்லாம் இல்லாமல் அவங்க மருத்துவ செலவு, வேறு ஏதாவது ஃபைன் கட்டுறது, இப்படிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதார இழப்புகளும் வரத்தான் செய்யுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குடினால் வரக்கூடிய தனிநபர் எமோஷனல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் வந்து பயங்கர ஜம்மம் பேசுகிற ஒரு ஆளாக மாறி இருப்பான், ரொம்ப ரொம்ப ஈகோஸ்டிக்காக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அடுத்தது பார்த்திங்கன்னா யாரோடையும் ஒத்து போகாத தன்மை இருக்கும். ஐயோ அவன் குடியாரையா, அவன் மாற்றி மாற்றி பேசுவாயா, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுவாயா அப்படின்பான். அவன் பிறவி குணமே அதுவான்னா இல்லவே இல்லை, தங்கமாக இருந்திருப்பான். எப்போ குடிக்க ஆரம்பிச்சானோ அதுக்கப்புறம் தான் இப்படி மாறி இருப்பான். நல்ல குணத்தில் இருக்கிறவன் ஏமாற்ற நினைப்பான், பொய் சொல்ல நினைப்பான், பொய் சொல்லவும் செய்வான். ஒன்ஸ் வந்து குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அதுக்கடுத்து அது சீன பெருஞ்சுவரே வந்து நின்றாலும் அதுக்கு என்னென்னலாம் பொய் சொல்லிட்டு போகணுமோ பொய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அதனால் வரக்கூடிய விளைவுகளை கண்டுக்கவே மாட்டான். அசிங்கமே பார்க்க மாட்டான். யார்கிட்டையும் வந்து கை நீட்டுவான், யார்கிட்டையும் திருடுவான், பொய் சொல்லுவான். இங்கே பாருங்கள், இந்த பெரிய பெரிய இராணுவ ரகசியமெல்லாம் கடத்தப்பட்டது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒருத்தனை குடிக்க வச்சு எல்லாத்தையும் கக்கிடானா கக்கிடுவான். ஸோ அந்தளவுக்கு இது மோசமான எஃபெக்டை தரக்கூடியது தான் குடி. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்கு சொல்லுவான் இல்லையா, நல்ல சாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசாங்கத்தையே குறை சொல்கிறது, அவங்க திறந்து வச்சாங்க அதனால தான் நான் குடிச்சிட்ருது. அடுத்தது இன்னொரு அதை விட அதிகமான காரணம் சொல்கிறது எனக்கு ஒய்ஃபு. இவன் மட்டும் நல்லா இருந்திருந்தானா, இவன் மட்டும் எனக்கு சரியானவளாக இருந்தானா, என்னை புரிஞ்சிட்டு இருந்தானா, நான் குடிக்கவே மாட்டேங்க அப்படிமா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க கெடுக்கிறானுங்க, நான் என்னங்க பண்ணட்டும், வேறு வழி இல்லாமல் தாங்க குடித்தேன்
அப்புறம் வந்து இந்த பிஸ்னஸ் காண்டிங்க போகிறதா இருக்குங்களா, அங்கே பிஸ்னஸ்னாலே குடிச்சுதாங்க ஆகணும், குடிக்காமல் பிஸ்னஸே வராதுங்க, இப்படிலாம் வந்து ஒரு காரணம் சொல்லுவாங்க. எதுவுமே உண்மை கிடையாது. பிஸ்னஸ்காண்டி நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு ஒரு குடித்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி நல்ல ஒரு நட்புறவை வச்சு ஒரு பிஸ்னஸ் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அது தொடர்ந்து கிடைக்குமா? அதுவே ஒரு கேள்விக்குறி தான். அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னா, இது ஒரு குடிகாரனை இவ்வளோ நம்பி கொடுக்கலாமான்னு யோசனையும் வரும். 2வது ஒவ்வொரு வாட்டியும் குடிச்சு தான் நீங்கள் தொழில் வாங்கணும்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கணும்னா அது என்னைக்கு நடக்கிறது? சரி, கிடைச்சிருச்சு, நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஆனால் இந்த குடி இருக்கு இல்லையா, அது உங்கள விடாதுல்ல. அப்போது அது என்ன பண்ணணும், தொடர்ந்து நடத்துறதுக்கு விடாது. அப்போது கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய நல்ல விதமாக பயன்படுத்தி முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக காமிக்கிறதுக்கான வாய்ப்பை அந்த குடியை தான் கெடுத்துருது. மொத்தம் ஏன்டா இவனுக்கு வேலை கொடுத்தோன்னு தோன்றதுக்கு காரணமாக அது அமைஞ்சிடும்.